அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிற்றுணா தேடலில் ஒரு சுவையான இன்ஸ்டன்டான அடை தோசை செய்ய போகிறோம். அடை தோசை செய்ய தேவையான பொருட்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு, பச்சரிசி மாவு, கோதுமை மாவு, கொஞ்சம் புளிப்புள்ள தயிர், தேவையான அளவு உப்பு, தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கலந்துக்க போகிறோம். தண்ணீர் மாவோட பதத்தை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. அதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவு பார்த்தோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இதை ஒரு ஜாருக்கு மாற்றி அடித்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதை நல்லா கலந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சா போதுமானது. ஜாருக்கு மாற்றி அடித்து எடுக்கிறப்ப மாவு நல்லா இலக்கம் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாவில் கொஞ்சம் கூட கெட்டியே இல்லை. தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இது கூட வெங்காயம், வறுத்த வெள்ளை எள்ளு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். இந்த மாவவே நான் பேஸா வச்சு முருங்கைக்கீரை, கேரட் துண்டுகள், தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு இந்த அடை தோசை வீட்டில் ரெடி பண்ணி கொடுப்பேன். இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பதமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் விரவி விட்டுக்கோங்க. மற்ற தோசைகளை ஊற்றுற மாதிரி இதை சென்டரில் ஊற்றி எல்லா பக்கமும் சுற்றி விட முடியாது. இந்த மாதிரி தான் தோசையை நம்ம வார்த்தெடுக்கணும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் வரைக்கும் வேக விட போகிறோம். இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து ஓரங்களில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறப்ப இந்த அடை தோசை நல்லா முறுமுறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல கலர் வந்துருச்சு. மேல் பகுதியில் எந்த ஒயிட் பார்ட்டுமே கிடையாது. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா எனக்கு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. கல்லில் எந்த ஒரு பகுதியுமே ஒட்டவே கிடையாதுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நான் இன்னொரு தோசையும் இன்றைக்கி நான் வார்த்து காட்ட போகிறேன். அடை தோசை பிடிக்காதவங்க கூட இந்த அடை தோசை செஞ்சு சாப்பிட்றப்ப அடிக்கடி செஞ்சு தர கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த தோசை. கடலை மாவு வீட்டில் தேவைக்கேற்ப பொடிச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஹெல்த்தி. இப்போ இதை மூடி எடுத்துட்டு ஓரங்களில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த தோசையில் கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். அடை தோசையில் பெப்பர் பவுடர் சேர்க்குறப்ப அவ்வளவு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. மிளகு நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் கொஞ்சமாவது சேர்த்துக்கிறணும். மூடி போட்டு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். இது கூட இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளவு அருமையாக இருக்கும் இந்த அடை தோசை. இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிறு உலாவோடு தொடரட்டும் சிற்றுணாவின் சுவைப்பயணம். நன்றி, வணக்கம்.